வணக்கம், இது உங்கள் தமிழ் சனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன மாதம் ஜூலை மாதம் வந்து ஸ்பெஷல் கேம்பெயின் நடந்தாச்சு ஃபேமிலி பென்ஷனுக்காக. ஸோ அதில் வந்து நம்மளோட சென்னை சிடிஏலையும் வந்து அந்த கேம்பெயின் நடந்தாச்சு. அதை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எப்படி வந்து அது கேம்பெயின் பண்ணுறாங்க, யாரெல்லாம் போய் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஓவரால் இந்தியாவில் வந்து நடந்த கேம்பெயினில் வந்து DOPPW டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபேர் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து அவங்க குறிப்பிட்ட ஒரு 15 பேரோட கேஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது யாருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாச்சு, எந்த ப்ராப்ளத்தினால அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்காது இருந்தாச்சு, இல்லை அரியர் அமௌண்ட் வந்து எப்படி கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. அதே போல் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பென்ஷனரோட கேஸை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன காரணத்துக்காக அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதே போல் ஓவராலாக எவ்வளோ பேர் வந்து சிபி கிராம் மூலியமாவோ இல்லை DOPPW மூலியமாவோ கிரீவன்ஸ் ஃபைல் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து எத்தனை பேருக்கு வந்து சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற பாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பாயிண்ட்டை தவிர்த்து மீதி எல்லா பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே என்ன சொன்னமோ ஸோ அந்த கேஸ் ரிலேட்டடாக தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ்லையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 1891 பேர் வந்து கிரீவன்ஸ் போட்டிருக்காங்க சிபி கிராம் மூலியமாகவும் சரி, நேரடியாகவும் சரி. ஸோ அதில் வந்து 1737 பேருக்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சொல்யூஷன் வந்து பண்ணி அவங்களுக்கு என்ன தொகை வந்து கிடைக்கணுமோ அந்த தொகைக்கான ஏற்பாடு வந்து பண்ணிட்டாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நம்மளுக்கு என்ன தெரியுதுனாக்கா, இந்த மாதிரி கேம்பெயினில் வந்து நீங்கள் போயிட்டு கலந்துக்கிறீங்க, இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குதுனாக்கா, ஸோ அது வந்து சரியான முறையில் நீங்கள் வந்து உபயோகிச்சுக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறுகிய நாள்லேயே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இது வந்து டாக்குமெண்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுனா பணம் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனர்லேருந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனை வந்து மாற்றும் போது, ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம இன்னும் கவர் பண்ணல. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ரேட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பென்ஷனை வந்து மாற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா 24.92 லட்சம் வந்து கிடைச்சிருக்கு 34 வருஷம் கழிச்சு. ஸோ இவங்களோட லென்த் ஆஃப் வெயிட்டிங் பீரியடை பாருங்கள், 34 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பழைய தொகை என்ன கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்க முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னல் பென்ஷனு. ஸோ இதை பற்றி நம்ம நிறையவே நம்மளோட சேனலில் வந்து பேசியிருக்கோம், நிறைய வீடியோவும் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதை பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடிஷ்னல் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9.85 லட்சம் வந்து கிடைச்சிருக்கு 12 வருஷம் கழிச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடோ டாக்டர் ஃபேமிலி பென்ஷனு. ஸோ விடோ டாக்டர் வந்து அன்மேரிட் டாக்டர், விடோ டாக்டர், டிவோர்ஸ் டாக்டர் இந்த 3 கண்டிஷனில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பென்ஷனுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க. எந்தெந்த கண்டிஷனில் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனர் என்ற ஃபோல்டரில் விடோ டாக்டருக்கும் சரி, அன்மேரிட் டாக்டருக்கும் சரி, டிவோர்ஸ் டாக்டருக்கும் சரி உங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் வாங்க முடியும், என்ன டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் இந்த கண்டிஷனில் இருக்கீங்கனாக்கா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 லட்சம் வாங்கியிருக்காங்க 18 வருஷம் கழிச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்மேரிட் டாக்டர். ஸோ நம்ம ஏற்கனவே விடோ டாக்டர் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்மேரிட் டாக்டர். இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களுமே அதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்களுமே வாங்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10.64 லட்சம் வந்து வாங்கியிருக்காங்க 8 வருஷம் கழிச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூட்டேட் வேல்யூ. ஒருத்தர் வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு பென்ஷன் வராரு அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து ஒரு பென்ஷன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூட்டேஷனு. ஸோ அந்த கம்யூட்டேஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டேட்டில் வந்து 15 வருஷம் வந்து கட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பென்ஷன் வந்து 15 வருஷத்துக்குள்ளே ஏதாவது பென்ஷனருக்கு வந்து ஆயிடுது, அவர் வந்து ஏதாவது ஒரு ரீசன்னால இறந்துடுறாரு அப்படின்ற பட்சத்தில் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து கட்ட தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி கம்யூட்டேஷன் வேல்யூ வந்து ஃபேமிலி பென்ஷனருக்கு அவங்க வந்து ரிகவரி பண்ணிட்டாங்க. 12.04 லட்சம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷம் கழிச்சு அவங்க வந்து இந்த கம்யூட்டேட் வேல்யூ அமௌண்ட்டை வந்து ரிகவரி பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா OROP அரியர். ஸோ இதை வந்து நம்ம நிறையவே பேசியிருக்கோம். OROP அரியர் வந்து இன்றைக்கி டேட்லையுமே வாங்காத பென்ஷனர் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. ஃபேமிலி பென்ஷனருக்கெல்லாம் சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்டில் February 2023 வந்து கிடைச்சிருக்கும். அதே போல் 70 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கும் சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கிடைச்சிருக்கும். சிப்பாய் டு ஹவுல்தார் ரேங்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து அரியர் கிடைச்சிருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற ரேங்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி
7th பே கமிஷனில் பென்ஷன் ரிவைஸ்ட் ஆகும்போது ORP 2 விட அதிகமாக ரிவைஸ்ட் ஆனதுனால அவங்களுக்கு வந்து அரியர் கிடைச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 70 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து உங்களோட அரியர் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்காதவங்க உங்களுக்கு வந்து பாருங்கள். இது ஏன் ORP பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பேசுகிறோம்னாக்கா 2023 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய பென்ஷன் டிஸ்பூசிங் ஏஜென்சி கிட்ட இருந்து ஸ்பார்ஸில் வந்து பென்ஷன் அக்கௌண்ட் மாறுறதுனால 2 இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 3-4 இன்ஸ்டால்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய பென்ஷன் டிஸ்பூசிங் ஏஜென்சி கிட்ட இருந்து ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் அவங்க கொடுத்துட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க விட்டுருப்பாங்க. ஸோ இவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்காது விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க உங்களுக்கு 70 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து 4 இன்ஸ்டால்மெண்ட் கிடைச்சிருக்கும். 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் ஃபேமிலி பென்ஷனருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்டில் 2023 பிப்ரவரி மாதம் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இதில் வந்து ORP அரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.32 லட்சம் வந்து கிடைச்சிருக்கு 9 மாதம் கழிச்சு. ஸோ இவங்களுமே தமிழ்நாட்டு சேர்ந்தவங்க. நீங்கள் வந்து இதில் பார்த்துங்க. நான் ஏன் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவங்க சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேனாக்கா தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க வந்து CDA மூலிமா சென்னை CDA மூலிமா அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களுமே அந்த கம்பெனிக்கு போயிருந்தாக்கா கண்டிப்பாக கிடைக்கும். இதே போல் இன்னொரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்ம சேனல் மூலியமாகவும் சரி இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் மூலியமாகவும் சரி நம்ம வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த கண்டிஷனில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாலத்துன்னு ஒன்று நடக்கும். அதுலேயுமே நீங்கள் வந்து உங்களோட பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குது இல்லை டாக்குமெண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குனாக்கா அதுலேயுமே நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். 7வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 வருஷம் டிபெண்டன்ட் சன்னு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடோ டாக்டர் பார்த்தோம், அன்மேரிட் டாக்டர் பார்த்தோம். 22 வயசு. ஸோ இது வந்து 25 வயசுக்குள்ளே டிபெண்டன்ட் சன் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்குமே வந்து பென்ஷன் எலிஜிபிலிட்டி இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.8 லட்சம் வந்து வாங்கியிருக்காங்க 16 மாதம் கழிச்சு. ஸோ இந்த மாதிரி டிபெண்டன்ட் சன் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்களுமே பென்ஷனுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்கனாக்கா நீங்களுமே வாங்கலாம். ஆனால் விடோ டாக்டருக்கு, அன்மேரிட் டாக்டருக்கு, டிவோர்ஸ் டாக்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வயசு வித்தியாசம் கிடையாது. 25 வயசுக்கு மேலே இருந்தாலும் வாங்கலாம். அதே போல் டிசபிலிட்டி செயின் சன்னாக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி அவங்களுக்குமே வயசு வித்தியாசம் கிடையாது. நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் உங்களோட அப்பாவோட பென்ஷனோ இல்லை அம்மாவோட பென்ஷனோ வந்து நீங்கள் கிளைம் பண்ணி உங்களுக்கு வந்து வாங்கிக்கலாம் ஃபேமிலி பென்ஷனாக. 8வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனரோட நேமு டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் PPOவில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டாக்குமெண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இனிமேல்ட்டுமே உங்களோட PPOவில் வந்து நேமு டேட் ஆஃப் பர்த் இல்லை மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம டாக்குமெண்ட்ன்ற பிளேலிஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து உங்களோட டாக்குமெண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா FMA. ஸோ FMA பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அதோட அரியர் ரிவைஸ்டு பற்றி நம்ம வந்து பேசலை. ஸோ இதை பற்றியுமே நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேசலாம். ஸோ FMA ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் ECHS கார்டு வாங்கலையோ அவங்களுக்கு ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன்ஸ்னு சொல்லிட்டு மாதம் வந்து 1000 ரூபாய் உங்களோட பென்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு கிடைக்காதனால 6 வருஷம் கழிச்சு அதோட அரியரும் வந்து ரிவைஸ்ட் ஆகிருக்கு. 10வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட். ஸோ இன்றைக்கி டேட்லையுமே நிறைய பென்ஷனர் வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. உங்களோட பென்ஷன் டிஸ்பூசிங் ஏஜென்சி 90% வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ஸ்பார்ஸ் தான் PDA. ஸோ அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நீங்கள் போய்ட்டு பேங்க்கில் உங்களோட பேங்க்குக்கு நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து ஸ்பார்ஸுக்கு போகாது. அதனால் நான் சப்மிஷன் ஆஃப் லைஃப் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு உங்களோட பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.16 லட்சம் வந்து கிடைச்சிருக்கு 8 மாதம் கழிச்சு. அதாவது லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்காதனால மறுபடியும் ரீசப்மிட் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிருக்கீங்களோ நீங்கள் உங்களோட ஸ்பார்ஸ் PPO வச்சு தான் ஸ்பார்ஸுக்கு தான் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதோட மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட் வந்து பார்த்துட்ருக்கீங்க. மேலே வந்து PPO நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ் PPO, கீழே வந்து டிஸ்க்ளைமரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பார்ஸோட எந்த PDOவோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனவங்களுக்கு எல்லாம் ஸ்பார்ஸ் தான் PDA. ஸோ அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜீவன் பர்மான் ஆப் மூலிமா உங்களோட வீட்டிலேருந்தே கொடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 450 வீடியோ கிட்ட போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம். சரி, நீங்கள் என்ன இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கீங்களோ அதுக்கான சொல்யூஷனோ இல்லை இந்த மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாவோ இல்லை நியூஸ் பேப்பர்லையோ இல்லை சோஷியல் மீடியாவிலையோ ஆஸ் ஏ பென்ஷனராக நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் ப்ராப்ளம் ரிலேட்டடான வீடியோ இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுவோம்.
ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. சேனலுக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.